ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் அவ்வளோ பேர் என்னை வாழ்த்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என் பக்கத்தில் உள்ள பொண்ணு வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே, அவங்க வந்து எங்கள் வீட்டு விட்டு ஒரு 3 வீடு தள்ளி பாப்பா கூட விளாட்றதுக்காண்டி வருவா. என் குழந்தைனோட பொண்ணு தான், ஆனால் சொந்தம் கிடையாது, கொஞ்சம் தூரத்தில். அப்புறம் தினேஷ்குமாருங்கிற ஒரு அண்ணனுக்கு இன்றைக்கி வந்து ஹாப்பி பர்த்டே. அந்த அக்கா நேற்றுக்கு லைவில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே அவங்களுக்காண்டி வேண்டிக்கோங்க. அண்ணா உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி போல் எப்போதுமே நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எங்கேயுமே எனக்கு கூட்டிகிட்டு போனதே கிடையாது. தமிழ்நாடு டு ஒடிசா, ஒடிசா டு தமிழ்நாடு தான் என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏதாச்சும் நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னா எனக்கு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கேயுமே 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போனது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அம்மா இல்லைன்னா தம்பியோட ஒய்ஃப் இல்லைன்னா என் பாப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு நான் எங்கேனாலும் போயிருக்கிறேன். மற்றபடி எங்கேயுமே போனது கிடையாது. நம்ம யூடியூப்பில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நம்ம போனேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் கிடையாது. வீடியோக்கள் எல்லாமே சிஸ்டர் நீங்கள் போடுறது எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒடிசாவில் தீபாவளிக்கு முன்னாடி வீடை எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டிலையுமே உண்டு, ஆனால் இங்கே நம்ம ஊரில் வீடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நேற்றுக்கு அலசுறதுக்குமே கொஞ்சம் துணி இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே நேற்று காலையில் வீடு எல்லாத்தையுமே நல்லா ஒற்றை அடித்து சுத்தம் பண்ணிவிட்டு வீடை வந்து மொழுகுனேன். இங்கே ஒடிசாவில் எப்படி மொழுகுவாங்க அப்படின்னா, சாணி மண் களிமண் 2ஐயும் ஊற வச்சு நான் வந்து அடுப்பு ரெடி பண்ணும்போதே அதுக்குன்னு கொஞ்சம் தனியாக மண் எடுத்து வாளியில் வந்து ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம், எப்படி மொழுகணுங்கிறது. நேற்றுக்கு லைவ்லேயே நிறைய பேர் கேட்டிங்க, சிஸ்டர் உங்களுக்கு வீடு மொழுகு சொல்லி கொடுத்ததெல்லாம் யாருன்னு. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. இங்கே ஒடிசாவில் வந்ததுக்கு பிறகு என் ஹஸ்பண்டோட அக்கா இருக்காங்களா, அதாவது எங்கள் அண்ணி, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடு வந்து செவுரு வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்கும். சீக்கிரமாக நான் வந்து மொழிகி முடிச்சுவேன். அப்போவுமே இப்படி மொழுகணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து இப்படி மொழிகிருப்பேனா, அதனால் ஒரே ஒரு டைம் மட்டும் அக்கா வந்து மண்டையில் கொட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காண்டி கோவத்தில்னு நினைக்க வேண்டாம் யாரும், சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்குமே ஒரு பழக்கம் உண்டு. எப்போதுமே யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா அதை பார்த்த உடனே நான் கற்றுக்கிடுவேன். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு இங்கே உள்ள விஷயங்கள் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தது என் ஹஸ்பண்டோட அக்கா தான். அண்ணி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மாக்கிட்டேயுமே எதையுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட மாட்டேன். இப்போவுமே அப்படி தான், ஏதாச்சும் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா என் ஹஸ்பண்டோட அக்காவுக்கு நான் கால் பண்ணுவேன். அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் எனக்கு பழகி கொடுத்தது எல்லாமே என் ஹஸ்பண்டோடைய அக்கா தான். அதனால் நான் காலையில் மண்ணெல்லாம் ஊற வச்சுட்டு சாணி எல்லாமே போட்டு 2 வீட்டையும் எப்படி கீழே வந்து எனக்கு வந்து தரை தான் இல்லைங்களா, எனக்கு தளம் கிடையாது. அதனால் கீழே வந்து நேற்றுக்கிழமை எங்கள் வீடை மொழுகுறது கூட ஈஸியாக மொழிகிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கீழே அந்த இடத்த வந்து கழுவுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நேற்றுக்கு போதும்னு ஆயிடுச்சு. நேற்று காலையில் மொழுக ஆரம்பித்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ சத்தம் தான் போட்டாங்க, அந்த வீடை க்ளீன் பண்ணிடல, அதுவே போதும், இந்த வீடை நாளைக்கு மறுபடியும் நான் அதில் தான் அலசணும். இன்றைக்கெலாம் அந்த கையை எனக்கு தூக்கவே முடியல, சொல்கிற அவ்வளோ ஒரு வலி. இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்ட்டு நேற்று நைட்டு கொஞ்சம் தைலத்தை போட்டு தடவுனேன். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் தைலத்தை போட்டு தடவிருக்கேன். துணிமணி எதுவுமே எங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமே உள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது. அழுக்கான துணி எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில் கெட்டி நேற்றுக்கு வச்சுருந்தேன். அதை கொண்டு போய் அங்கே வெளியவே தான் வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். அதை எல்லாத்தையுமே அலசி காய போட்டு அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் அலசணும். இனிமேல் தான் எல்லா வேலையுமே பார்க்கணும். நான் வந்து எப்படி மொழுகுனுங்கிற கொஞ்சம் ஜாலியாக போகும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒடிசாவில் வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி நேற்று காலையில் எடுத்த வீடியோ. நேற்றுக்கு அடுப்பு கொஞ்சம் ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா, அது போக மீதி மண்ணை எடுத்து ஒரு வாளியில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் படுக்கிற ரூமில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து நான் சமையல் பண்ணுற ரூமில் டேபிள் அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த வீடை வந்து ஒற்றை அடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ டப்பாவில் வந்து அங்கே ஊற வச்சுருந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணியும் சேர்த்துருக்கேன். இனிமேல் தான் ஒன்று போல் கரைக்கணும். இதுலேயுமே மொழுகிறதுலையுமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்கிற அளவுக்கு தான் நம்ம மொழுகணும். இப்போ இங்களுக்கு கொஞ்சோண்டு மண் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இடம் எல்லாமே பேர்ந்துருக்கும். இதை எல்லாத்தையுமே பேர்ந்து வந்திருக்கிறத எல்லாத்தையுமே பேர்த்து எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மண்ணு கூட கொஞ்சம் சாணி வச்சு மொழுகும் போது அது மறுபடியும் வெடிப்பு வராது. இப்போ எல்லாத்தையுமே பேர்த்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் வைக்கணும். எல்லாத்தையுமே இப்போ ஒற்றை அடித்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ரூமில் இருந்த துணி எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு மொழுகிறதுக்கு வந்து ஒரு துணி ஒன்று எனக்கு தேவை இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நல்ல ஒரு பனியன் கிளாத் மாதிரி இருக்கிற ஒரு நைஸான துணியை வச்சு தான் எடுக்கணும். இந்த பொருட்களை அந்த ரூமில் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அம்மா வந்து நான் கொஞ்சம் ஒதுங்கி வச்சு தரீங்களா அப்படின்னு அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு.
அதுக்கப்புறமேட்டு இன்னொரு 2 சேரை வந்து தூக்கி நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அதை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். எனக்கு வந்து எந்த ஒரு வேலை நடந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து டீ தான் எனக்கு முக்கியம். காலையிலேயே 2 தோசை கோதுமை தோசையும் கொஞ்சம் சீனியும் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் டீ கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு டீயுமே குடிச்சு முடிச்சிட்டேன். இங்கே ஒடிசாவில் மொழுகிறது நமக்கு அதிகமும் தண்ணி வைக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, செவுத்தில் ஒட்டாது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் மேலேருந்து கீழே அப்படியும் இழுக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு வந்து அது வந்து அழகாக இருக்காது. ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம். நான் மொழுகிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். தண்ணியில் முக்கணும், அப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம், மறுபடி தண்ணியில் முக்கணும், மறுபடி இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம். இந்த மாதிரி தான் இங்கே வீடை வந்து மொழிகை எடுப்பாங்க. பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள், வீடியோ பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குரங்கு மாதிரிலாம் அங்கங்கே உக்காந்துலாம் நான் கொஞ்சம் மொழிகி இருந்திருப்பேன். அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இப்போது வீடு மொழுகிறதுக்கு முன்னாடி இருந்த இடத்தையும் மொழுகுனதுக்கப்புறம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடத்துல எங்கள் பாப்பா அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் பூ கண்டதும் கழுதி எழுதி கிறுக்கி வச்சுருந்தா. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா மொழுகுனதுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து மொழிகி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடை பார்த்தா ஒரு அழகு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது எல்லாத்தையும் நான் தொடச்சி எடுக்கும்னா எனக்கு போதும்னு ஆயிரும். இப்போ எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேன் போட்டு விட்ருக்கேன். ஏன்னா மொதல் ரூமில் நம்மளுடைய துணிகள் நம்மளுடைய பாத்திரம் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ரூமுக்கு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ரூம்பை நான் க்ளீன் பண்ண முடியும். இப்போது இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த ரூமுக்கு வைக்கணும். அப்புறம் விறகு இருக்குது பார்த்திங்களா, அதையுமே எடுத்து வெளியில் கொண்டு போய் வைக்கணும். இந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து நான் சமையல் அடுப்பு போட்டிருந்ததுனால அந்த ஒரு பக்கத்தில் மட்டும் கருப்பாக இருக்குது. ஆனால் எல்லா பக்கம் மொழிகிட்டு அந்த பக்கத்தில் இன்னும் கூட ஒரு 2 டைம் மொழுகுனா அந்த கருப்பு எல்லாமே இருக்காது. அதை நாளைக்கு வீடியோவில் காலையில் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து பாப்பா என்னை கொஞ்சம் வம்பிழுத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. இந்த வீடியோ எடுத்தது நான் தான். இந்த வேலைகள் பாப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் சமையல் பண்ணுற ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு திண்ணை மாதிரி இருக்கும் தண்ணி குடம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இப்போ நான் வந்து மொழுகிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மொழுகுனதுக்கு அப்புறமேட்டு வீடை பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். அப்புறம் அந்த வீடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். இது வந்து உள் ரூமில் இங்கே நம்ம மொதல் ரூமில் இருந்த பொருட்கள் எல்லாமே சும்மா தற்சமைக்காக வேண்டி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அந்த இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். தையல் மிஷின் எல்லாமேவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்ம பாட்டி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு கீழே உள்ளதையுமே இந்த டயத்தில் எனக்கு இந்த இடத்துல கோரி ஊற்றுற கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு முறம் ஒன்று வந்துருந்துச்சு, அதை வாங்கினேன். அப்புறம் அம்மா வந்து மாட்டுக்காக வேண்டி தீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. விறகு எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன். இப்போது நான் வந்து குளிக்க போகும்போது கரெக்டாக மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இருட்டாகலை, கொஞ்சம் தான் இருட்டாகி இருந்துச்சு. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, டீ மட்டும் குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன். இனிமேல் தான் சமைக்கணும், இனிமேல் தான் சாப்பிடணும். எனக்கு டீ இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பாத்திரம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். எல்லா வேலையுமே நான் பார்த்து முடிச்சிடும். அப்புறம் பாத்திரம் விளக்கும் போது பாப்பா கொஞ்சம் எனக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா அதையுமே குடித்தேன். தண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம் எல்லாத்தையுமே இப்போ கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குளிக்கணும். குளிக்க முடிச்சிருக்கு எப்படியும் ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல. ஆனால் இன்னும் இருட்டாகலை. எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து கழுவி ஒதுக்கி வச்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து குளிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பாப்பா கிட்ட சொன்னேன், இல்லை நான் பாத்திரம் விளக்குறதையும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னா. அப்புறம் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்ட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். தண்ணி இங்கே வந்து நம்ம அடிப்பம்புலையுமே தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு அந்த தண்ணியில் வந்து குளிக்கிறது எனக்கு ஒத்துக்கிடாது. எனக்கு எப்போதுமே நம்ம தமிழ்நாடு மாதிரி எனக்கு பைப்பில் உள்ள தண்ணி தான். இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கிட்டு ஸ்டாண்டு அப்புறம் அந்த பச்சியான்னு சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து உருளைக்கிழங்குலாம் அதில் போட்டு வைப்பேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். எனக்கு பின்னாடி கிடக்கிறது எல்லாமே அழுக்கு துணி, உட்காரதுக்கு ஒரு சின்ன பாய் மாதிரிலாம் வாங்கியிருப்பேன். இது எல்லாமே இன்றைக்கி அலச மாட்டேன். ஆனால் இது மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகக்கூடாது. இங்கே உள்ள ரூல்ஸ் படி அதுதான், இங்கே உள்ள கல்ச்சர்னு கூட சொல்லலாம். இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தெரியல. இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30. ஒரு வழியாக குளித்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆனால் கை வலி தாங்க முடியல. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஆனால் குளிச்சுட்டு வந்தவுடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே தலையை இங்கே பாருங்கள் காய் வச்சிட்டேன். நம்மளுக்கு கரெக்டாக நமக்கு டீ போட்டு சூடாக வச்சுருந்துச்சு வந்த உடனேவும். அதனால் தலையை மட்டும் துவட்டிட்டு இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல இங்கே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு டீ ஒன்று இருந்தால் போதும் எனக்கு. ஆனால் தலை விட கை தான் எனக்கு ரொம்ப வலிக்கு. 2 ரூமையுமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. முன்னாடிலாம் லைவ் வந்து இந்த இடத்துல வச்சு போடும்போது எனக்கு பின்னாடி தெரியுதுங்களா, இந்த இடத்துல நிறைய கருப்பு இருக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை இன்றைக்கி 2 டைமாக மொழுகுனேன் இந்த இடத்துல மட்டும். ஆனால் நாளைக்கு காலையில் பார்க்கும்போது காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கருப்பு எல்லாமே இருக்காது.
வீடு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நாளைக்கு காலையிலேயும் ஒரு டைம் காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டீயை குடிச்சிட்டு சமைக்கிற வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க டீ குடிக்கலாம். மீன் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன். 2 முட்டை அவிக்க தான் போகிறேன். நான் குக்கர்லேயே சேர்த்து வைக்கிறதுனால 2 முட்டையுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம். குட்டி குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட. இன்றைக்கி குக்கரை வச்சுட்டு எண்ணெயை அது கூட சேர்த்ததுக்கப்புறம் காட்டுறேன். எண்ணெயை சேர்த்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் நம்ம எல்லா மசாலாவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்துருக்குறோம். இப்போ முதல்ல சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கிட்டோமா, எல்லாமே வதங்கட்டும். அது கூட பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நைட்டுக்கு மட்டும்தான், அதனால தான் கொஞ்சமாக மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். பாப்பா 2 பேரும் பார்த்தீங்களா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்பீங்களே பாப்பா படிப்பாங்களான்னு. இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மக்கிட்ட இடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் கிளாஸ்லேயே பருப்பு மொத்து இருக்குது பார்த்தீங்களா, சாரி பருப்பு மொத்து இல்லை, நம்ம சப்பாத்தி கட்டை அதுலேயும் நசுக்குனதான் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மீன் மேக்கர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் போட்டு வதக்கினதுக்கு பிறகு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா 1 ரூபா பாக்கெட்டு தான் பாப்பா வாங்கிட்டு வந்தா, அதனால் நான் 2 பாக்கெட் சேர்த்துருக்குறேன். இப்போ உருளைக்கிழங்குமே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ எண்ணெய் எல்லாமே வதங்கிச்சிடு. தண்ணி ஊற்றி விசில் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அளவு தண்ணி எல்லாமே வச்சுட்டு 2 முட்டையுமே தூக்கி உள்ளே போட்டுட்டேன். குக்கர் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே மேடத்தை பாருங்கள், விரித்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பிட வேண்டியதான், படுக்க வேண்டியதான். பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு அவிச்ச முட்டைனா பிடிக்காது, அதனால் எனக்கே தந்துட்டா. எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் முட்டை மிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுவுமே முட்டை சாப்பிடும், இனிமேல் தான் வரும். எல்லாருக்கும் குட் மார்னிங். இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்திக்கும் போது ஆனால் மணி 8 மணி. அம்மாவும் எழுப்பலை, அப்பாவும் எனக்கு சவுண்டு விடலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நேற்றுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை எல்லாத்தையுமே முடித்தேன் அப்படின்னு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது புது பிஸ்கட் வந்திருக்கு போல் இருக்குது. நாங்கள் எப்போதும் சாப்பிட்ற பிஸ்கட் பட்டர் பை பிஸ்கட் தான். பாப்பாக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.